எல்லாருக்கும் வணக்கம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக வாக்கிங் போகும்போது ஏற்பட்ட ஒரு சிறு மயக்கம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் பூரண நலமடைந்து குணமடைந்து விரைவில் வீடு திரும்ப வேண்டும். அப்போலோ மருத்துவர்கள் அவருக்கு ஒரு நல்ல இளமை புகுத்தி அவரை ஆரோக்கியமாக வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவரும் அதே உற்சாகத்தோடு அவர் சொல்ல போகிற அடுத்த திருக்குறளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ரைட்டு. என்ன விஷயம்னாங்க, இந்த பள்ளிக்கரணை வழியாக அந்த ஈசிஆர் போனவங்களுக்கு, மகாபலிபுரம் அந்த வழியாக போனவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்னதான் காரெல்லாம் கண்ணாடியெல்லாம் ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு ஃபுல்லாக உள்ள கார் ஃப்ரெஷ்னர் வச்சுருந்தாலுமே கூட அந்த வெளியிலேருந்து வர்ற ஏர் ஃப்ரெஷ்னர் இருக்குதுங்களா, அது உங்கள் மூக்கை பதம் பார்த்து விடும். உங்கள் மூக்குக்கு ஒரு மோசமான அனுபவத்தை கொடுக்கும் அந்த பள்ளிக்கரணை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது. ஏன்னா ஃபுல்லாக அந்த மலை மாதிரி, அதாவது குப்பை மேடுகள் கிடையாது, அதெல்லாமே குப்பை மலைகள். எப்படி அந்த ஒரு அழகான ஒரு சதுப்பு நிலத்தை, மார்ஷ் லேண்டு பள்ளிக்கரணை என்கிற பகுதியை அந்த குப்பை மலைகள் நாரடித்து கொண்டிருக்கின்றனவோ, அதே போல தமிழக அரசியலை இந்த திமுக உடன்பிறப்புகள் என்னும் சாக்கடைகள் அவர்களுடைய ஆபாசம், அருவருப்பு, வக்கிர பேச்சின் மூலமாக நாரடித்து கொண்டிருக்கிறார்கள். இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. நம்ம வெறும் ஏதோ இணையத்தில் ஆபாச பதிவு போட்டுக்கிட்டு பெண்களை இழிவுபடுத்திட்டு இருக்கிற அந்த ஃபேக் ஐடியில் இருக்கிற உடன்பிறப்புகளை மட்டுமே நம்ம சொல்லல. அமைச்சர்களிலிருந்து, அவர்களுடைய பேச்சாளர்களிலிருந்து, அவர்களுடைய அந்த இணையத்தில் செயல்படுகிற அந்த கொத்தடிமைகள் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் இந்த ஆபாசமும் வக்கிரமும் தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, சமீபத்தில் தாமோ அன்பரசன் அமைச்சர், திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் ஒரு மேடையில் பேசுகிறாரு. பேசும்போது ஒரு விஷயத்தை பேசுகிறார். என்ன அப்படின்னா, நடிகர்கள் அரசியலில் ஜெயிக்கிறதுன்றது எம்ஜிஆர் அவர்களோட முடிஞ்சு போச்சு, ஜெயலலிதா அவர்களோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. இதுலேயே எங்கள் தம்பி ஆபாசமோ இல்லை அநாகரிகமோ இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான். இது ஒரு கருத்து. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு, ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு நடிகர் ஒரு ஆட்சியை பிடிக்கிற ஒரு இடத்துக்கு வர முடியாது அப்படின்றது ஒரு கருத்து. மற்றவங்க இதை அப்படியே ஒரு கருத்தாக பதிவிட்டுட்டு போவாங்க. ஆனால் இதை அப்படியே பேசிட்டா திமுக காரனுக்கு என்ன மரியாதை இருக்குது? எம்ஜிஆரோட போச்சுங்க. அது எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு, எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு. அதனாலதான் சொன்ன, திமுக என்பது தமிழக அரசியலை நாரடித்துக் கொண்டிருக்கிற ஒரு அநாகரிக சாக்கடை அப்படின்ட்டு. தாமோ அன்பரசன் அவர்கள் பேசியிருக்கிற இந்த ஒரு காணொலி வச்சு இந்த முடிவுக்கு யாரும் வரல. உங்களுக்கு தெரியும், திமுகவுடைய ஆபாச வரலாறுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால தான் சொன்னோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த விஷயத்தை எம்ஜிஆருக்கு பிறகு, ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு யாரும் தமிழக அரசியலில் நடிகர்கள் வெல்ல முடியாதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இல்லை? எல்லாருக்கும் புரியுது இல்லை? இது யாருக்கும் புரியாத ஒரு கருத்து இல்லை. ஆனாலும் கூட இதை சேர்த்துக்கிட்டா தான் அங்கே திமுக காரனுக்கு சொரணையாக இருக்கும். அதாவது வள்ளுவர் சொன்னார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திருக்குறள்லாம் இவங்க ரேஞ்சுக்கு திருக்குறள் செட் ஆகாது. இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்போ சாப்பாடு சாப்பிட்றாங்க, சாப்பாடு போட்டு அதில் சோறு, சாம்பார், கூட்டு, பொரியல், அப்புறம் அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஆட்களுக்கு, இந்த மாதிரியான சிந்தனை கொண்டவங்களுக்கு அது மட்டும் பத்தாது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு சைட் டிஷ்ஷாக ஓரத்தில் கொஞ்சம் இந்த பண்ணி தீங்கிறதையும் வச்சுக்கிட்டா தான் நல்லா இருக்கும், சொரணையாக இருக்கும், சுவையாக இருக்கும். வேற எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லை, ஒரு ஆபாசம், அருவருப்பு இதெல்லாம் இல்லாமல் மக்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய பேச்சை பேசவே முடியாதா? இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காரு, 1.5 மணி நேரம் பேசுறாரு. சில நேரங்கள்லாம் 1.25 மணி நேரம்லாம் பேசுறாரு. அந்த 1.25 மணி நேரத்தில் எந்த ஒரு ஆபாசமோ, இரட்டை அர்த்த வசனங்களோ, அருவருப்போ இல்லாமல் தானே அவர் பேசுறாரு. ஆனாலும் கூட ஒட்டுமொத்த மக்களுடைய ஃபோக்கஸ், ஒட்டுமொத்த மக்களுடைய அட்டென்ஷன் முழுக்க அண்ணன் சீமான் அவர்கள் மேலே மட்டும்தான் இருக்கும். ஆனால் திமுக காரன் ஒரு மேடை பேச்சு பேசுகிறான், உடன்பிறப்புகளை உட்கார வச்சுட்டுனா 10 நிமிஷம் பேசணும்னா கூட அதில் ஒரு 10 இரட்டை அர்த்த வசனம், இந்த மாதிரியான ஆபாசம் அதில் இருந்தே தீரணும். இல்லைன்னா கீழே உட்காந்துக்கிறவனுக்கு பிடிக்காது, ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி ஆடியன்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. அமைச்சர்கள், பேச்சாளர்கள் அவங்களோட வண்டவாளமே இப்படி இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய கடைநிலை கொத்தடிமைகளை பற்றி நம்ம சொல்லவா வேணும்? ஒன்றும் இல்லை, டிஆர்பி ராஜா கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இப்படி தான் ஆபாசமாக தாக்குதல் நடத்துகிறார்கள் மற்ற கட்சியினரை திமுகவினர் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அவங்க கட்டுக்கோப்பாக செயல்படுறாங்க, அவங்க திமுகவுடைய அந்த சாதனைகளை பற்றி அவங்க பேசுகிறாங்க அப்படின்ட்டு குச்சமே இல்லாமல் பதில் சொல்கிறாரு பத்திரிகையாளர்கிட்ட. டிஆர்பி ராஜாவுக்கு உண்மையாகவே தெரியவே தெரியாதா இங்கே ஆபாச உடன்பிறப்புகள் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சாலும் அப்படி ஒரு கேவலமான பதில் அவர் சொல்லிட்டு போகிறார் அப்படின்னா, இவர்களுடைய தலைமையே அந்த லட்சணத்தில் இருக்கும்போது கீழே இருக்கிற சாக்கடை மட்டும் எந்த லட்சணத்தில் இருக்கும்? அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த ஆபாச வெறிநாய்களை விஜய்க்கு எதிராக அவுத்து விட்டுருக்குறாங்க, போய் கடி அப்படின்ட்டு. நீங்கள் விஜய் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரியஸ் பாலிடிக்ஸ்குள்ளே வரவே இல்லை. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு வேகம் கூட வர அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. எப்போ மறுபடியும் ஆக்சிலரேட்டர் மேலே கால் வைப்பாருன்ட்டு தெரியல. இப்படி இருக்கும்போதே கூட இந்த வெறிநாய்களை விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டிருக்கிறது அறிவாலயம். அந்த வெறிநாய்களும்
திறந்த வாயோடும் தொங்கிய நாக்கோடும் விஜயை பார்த்து பாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன அப்படின்னா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது இன்னும் விஜய் அவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கு, அவர்களுடைய பேச்சாளர்களுக்கோ அல்லது ஊடகத்தில் செயல்படுகிறவர்களுக்கோ இன்னும் தெரியல. இப்போ ஆரம்பத்தில் கூட நாம் தமிழர் கட்சியின் மேலே எக்கச்சக்கமான ஆபாச தாக்குதல்கள், எக்கச்சக்கமான தனிமனித தாக்குதல்கள்லாம் நடத்தினாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழர் கட்சி இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அது எப்படி பதிலடி கொடுக்கணுன்றதும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா தேறிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறதுனால அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு இன்னும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு ப்ரெஸ் மீட் ஹேண்டில் பண்ணுறது எடுத்தாங்களேன். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காரு, எல்லா கேள்விகளையும் வந்து அண்ணன் சீமான் மேலே கேட்பாங்க. நல்லா பாருங்கள், இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அண்ணன் சீமான்ட்ட யாரெல்லாம் சீமான் மேலே என்னென்னலாம் விமர்சனம் வைக்கிறாங்களோ எல்லாத்தையும் பச்சையாகவே கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய ஊடக தர்மம் இருக்குது. இதே இந்த ஊடகவியலாளர்கள் போயிட்டு ஐயா ஸ்டாலின் கிட்ட மைக் எடுத்துக்கிட்டு போயிட்டு, ஐயா உங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் உங்களை பொம்மை முதல்வர் என்கிறார்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கேட்டுட்டும் பார்க்கலாம். கேட்க மாட்டாங்க. ஆனால் ஐயா அண்ணன் சீமான்கிட்ட கேட்பாங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது இவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை அண்ணன் சீமான் அவர்கள் அவர் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அதே போல தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ நேருக்கு நேராக வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. அவருக்கும் ஸ்டாலினுக்கும் இவர் இங்கேருந்து பேசுறது, அவர் அங்கேருந்து பதில் சொல்கிறது, இப்படி நேருக்கு நேராக போயிட்டு இருக்குது. சுவாரஸ்யமாகவும் தான் இருக்குது. அவர் வந்து சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஏதோ பஸ் எடுத்துக்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஸ்டாலின் சொன்னால் போதும், அதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமாப்பா ஆமாம், நீங்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, நீங்கள் வந்து தனி விமானத்தில் போவீங்க, நான் பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவர் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி எடப்பாடியார் தவழ்ந்து தான் போனார், ஊர்ந்து தான் போனார் அப்படின்ட்டு அவங்க வைக்கிற விமர்சனங்களுக்கு அதுக்கும் நேரடியாகவே சொல்லிட்டாரு, ஆமாம் நான் தவழ்ந்து வந்தா என்ன, பறந்து வந்தா என்ன, என்னை பார்த்து நீ பயப்படுறல்ல அப்படின்ட்டு அவர்களுடைய அந்த தாக்குதல்களை அசால்ட்டாக எதிர்கொள்றதுக்கான அந்த யுக்திகளை வந்து எடப்பாடியார் அவர்கள் நல்லா கற்றுக்கிட்டாரு. அண்ணன் சீமான் அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர்கிட்ட வாயை கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு நல்லது. ஏதாவது வாயை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு 10 மடங்கு டேமேஜ் அண்ணன் ஏற்படுத்தி விடாமல் அவர் போக மாட்டார், சேதாரத்தை செஞ்சு விட்ருவாப்புல. ஒரு தடவை அண்ணாமலை கூட புதுசாக ஒன்று ட்ரை பண்ணாப்புல. என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் எல்லாத்துக்குமே கருத்து சொல்கிறாரு, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு, ஏதாவது கேட்டால் தெரியலன்னு சொல்லணும், அதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு அப்படின்ட்டு அண்ணாமலை பேசியிருப்பார். அதை கொண்டாந்து அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க, ஏதாவது சொன்னால் தெரியலன்னு சொல்லணுமே அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கும்போது அது தெரியல அப்படின்ட்டு போயிடுவாப்புல. எந்த அரசியல் தலைவர் தெரியலன்னு சொன்னாலும் அவர் பெரிய அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தெரியல. இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் அது ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது ஊடக போர்வையில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் 360 டிகிரியில் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணவப்பில் அண்ணன் சீமான் அவர்கள். அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, ஊடகவியலாளர் சந்திப்புன்னு வந்துருச்சுன்னா பழனிசாமி உடனே படம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிருவார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எதிர்பார்க்கிற எடப்பாடி பழனிசாமி நான் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் ஊடகங்களை நல்லா தான் ஹேண்டில் பண்ணுறாரு. அப்போது ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா அந்த கட்சி தலைவருக்கு முதல்ல ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும், அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே சமயத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது அதை டக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இதெல்லாமே தான் விஜய் அவர்கள் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டிய சில திறமைகள் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் தான் விஜய் கட்சியில் ஊடகத்தில் இயங்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, எப்படி திமுகவை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து உங்கள் தலைவரை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. அதே போல் சில நடிகைகளோட வச்சுலாம் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும்போது பதிலுக்கு அதை எப்படி திறமையாக மக்களுக்கும் உங்கள் மீது அதை பார்க்குற மக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் உங்கள் மேலே வெறுப்பு வராத அளவுக்கு, அதே சமயத்தில் வலுவாக திமுகவை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரியான நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அது உங்களால் சரியான பதிலடியை கொடுக்க முடியும். ஏன்னா திமுக காரங்க ஒருத்தங்களை இழிவுபடுத்தணும், ஒருத்தங்களை கொச்சப்படுத்தணும் அப்படின்னா எந்த எல்லைக்கும் போவாங்க. அதாவது கூவத்துக்குள்ளே உள்நீச்சல் அடிக்கணும்னாலும் அடிப்பாங்க, பாதாள சாக்கடையில் 10 நாள் படுத்து கிடக்கணும்னாலும் கிடப்பாங்க. இப்போது ஒரு வரையறைன்னு ஒன்று இருக்குது. ஒருத்தரை வந்து நம்ம விமர்சிக்கிறோம் அப்படின்னா இந்தந்த இடங்களை நம்ம தொடக்கூடாது, இந்தந்த ஏரியாவை டச் பண்ணுறது நாகரிகமாக இருக்காது. அப்போது ஒரு கருத்தோடு நம்ம மோதணும் அப்படின்றது தான் ஒரு சரியான ஒரு நாகரிகமான ஒரு வரையறை. அவனுங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, எந்த தாடு கூட கிடையாது. எதெல்லாம் நம்ம தொடக்கூடாத இடமோ அந்த இடத்த தான் முக்கியமாக தொடுவாங்க திமுக உடன்பிறப்புகள். அதனால தான் சொல்கிறது, இப்போது ஒருத்தங்க நம்ம மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்க அப்படின்னா திருப்பி அதே கல்லை எடுத்து நம்ம அவங்களை அடிக்கலாம். ஆனால் ஒரு அசிங்கமாக ஒன்று கிடக்குது கீழே ரோட்டில், அதை எடுத்து ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னா அந்த சமயத்தில் விலகிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவன் அசிங்கத்தை தொடரான்ற ஒரே காரணத்துக்காக நம்ம அதை கையில் எடுக்கிறது நமக்கு அது நாகரிகமாக இருக்காது. அதுதான் விஷயம். திமுககாரன் அதுக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு அது அசிங்கம்ன்ட்டு அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதுலேயே அவன் வாழ்கிறான், அதனால் அவனுக்கு அது பிரச்சனை இல்லை.
அதனால தான் சொல்கிறேன், அதாவது விஜய் ரசிகர்கள், ஊடகத்தில் இயங்கக்கூடிய விஜயுடைய தொண்டர்கள் கொஞ்சம் எப்படி இந்த ஊடகங்களை கையாள்வது, திமுகவை எப்படி நாகரிகமாக அதே சமயத்தில் வலுவாக எதிர்கொள்கிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலங்களில் இன்னும் இந்த அரசியல் போர் உச்சக்கட்டம் அடைய போகிற இந்த 8 மாத காலங்களில் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.